குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். சுந்தர் சி அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கருத்துக்கள் இருக்கும். ஒரு சிலர் அவரோட படங்கள் ரொம்ப கமர்ஷியலா இருக்குப்பா, ஒரு தெலுங்கு ஆடியன்ஸ் படம் மாதிரி இருக்குப்பா அப்படின்னு சொன்னாலும், இன்னொரு பக்கம் யங்ஸ்டர்ஸா இருக்கட்டும், இல்ல 90s கிட்ஸா இருக்கட்டும், சுந்தர் சி அவர்களுடைய படங்களை ரசிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க. அஸ் அன் ஆக்டரா இப்ப அவரை நான் பார்க்கல, அஸ் அ டேரக்டரா அவரை பத்தி நான் பேசிட்டு இருக்கேன். எஸ், அவருடைய படங்கள்ல வர காமெடி எல்லாமே இப்ப வரைக்கும் அதிகமா பேசப்படுது. அதுவும் அவரோட டெபியூ மூவியான முறைமாமன்ல இருந்து எடுத்துக்கிட்டாலுமே இப்போ வரைக்கும் அந்த காமெடி எல்லாமே அப்படி சலிக்காம பார்த்துட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கு. இப்ப ரீசெண்டா வர காமெடி படங்கள் எல்லாமே ஒரு 2 தடவைக்கு மேல டிவியில அந்த காமெடி பார்த்தாலே என்னடா இது இவ்வளவுதானா இந்த காமெடி அப்படின்னு ஆயிருது. ஒரு சில காமெடி படங்கள் தியேட்டர்ல சிரிச்சுட்டு வெளியே வந்திருந்தாலும் அந்த படம் ஓடிடியில வரும்போது இந்த படத்தையா தியேட்டர்ல ரசிச்சோம் அப்படிங்கிற மாதிரி ஃபீட்பேக்ஸை நிறையவே வாங்குது. ஆனா சுந்தர் சி அவர்களுடைய காமெடி படம் இப்போ வரைக்கும் டிவியில எத்தனை தடவை போட்டாலும் ரசிச்சு பார்க்குற மாதிரி தான் அவருடைய படங்கள் இருக்கும். சரி, இப்ப ஏன்டா சுந்தர் சி அவர்களை பத்தி இவ்வளவு தடவை பேசுறேன் அப்படின்னா, சுந்தர் சி அவர்கள் டைரக்ட் பண்ணி பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ண அவருடைய 2 கான்ட்ராஸ்டான பிலிம்ஸை பத்தி தான் பேச போறேன். 2 கான்ட்ராஸ்டான பிலிமா? எந்தெந்த படம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் படம் 1996 பொங்கலுக்கு வெளியான உள்ளத்தை அளித்தா, இன்னொரு படம் 2003 பொங்கலுக்கு வெளியான அன்பே சிவம். இதுமே சொல்லும் போதே உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் எவ்வளவு கான்ட்ராஸ்டான படம்னு. உள்ளத்தை அளித்தா படத்தை பொறுத்த வரைக்கும் சுந்தர் சி அவர்களுடைய 3வது படம் அண்ட் முதல் தடவையா அவர் நவரச நாயகன் கார்த்தி அவர்களோட இணைஞ்சு பண்றாரு. இந்த படத்துடைய கதை பொறுத்த வரைக்கும் இந்த கோரெல்லாம் நம்ம பழைய படங்கள்ல நிறைய பார்த்திருந்தாலும் இந்த படத்துல யூஸ் பண்ணப்பட்ட யுக்தி ரொம்பவே டிஃப்ரெண்டா இருந்தது. யுக்திங்கிறது நான் எதை சொல்றேன் அப்படின்னா, இந்த படத்துல காமிக்கப்பட்ட காமெடி சீன்ஸ். எஸ், இந்த படத்துக்கு அப்ப வந்து இந்த கிரிட்டிக் ரிவ்யூ எல்லாமே அந்த காமெடி சீன்ஸை பேஸ் பண்ணி தான் வந்திருந்தது. மணிவண்ணன் அவர்களை ஒரு கிரேட் காமெடி ஆர்டிஸ்டா போர்ட்ரே பண்ணதும் இந்த படத்துல தான். அதற்கப்புறமா அவருக்கு தொடர்ந்து நிறைய படங்கள் அவரோட காமெடிக்காகவே வந்து வர ஆரம்பிச்சது. அண்ட் இந்த படத்துலதான் நவரச நாயகன் கார்த்திக் அவர்களுக்கும் அப்புறம் நம்ம கவுண்டமணி அவர்களுக்கும் எந்த மாதிரி ஒரு பேர் இருக்கு அப்படிங்கறதான் தெரிஞ்சது. அண்ட் இந்த படத்துல ஒரு டயலாக் வரும், யோ மில்ட்ரி நீ என்ன இங்க அப்படின்னு. அது இப்ப வரைக்கும் நம்ம சரளமா யாராவது ஃப்ரெண்ட்ஸை டக்குன்னு நம்ம போறப்ப மீட் பண்றோம்னா, யோ மிலிட்ரி நீ என்னையா இங்க அப்படின்னு கேட்கறது வழக்கமாவே ஆயிடுச்சு. இந்த உள்ளத்தை அள்ளித்தா படம் பொங்கல் அன்னைக்கு, அதாவது கார்த்தி அவர்களோட இன்னொரு படம் ரிலீஸ் ஆன அதே நாள்லயே ரிலீஸ் ஆச்சு. ஆனா இந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டா அமைஞ்சது. அந்த படம் ஆடியன்ஸ்னால அக்செப்ட் பண்ணிக்கப்படலை. அண்ட் இப்போ வரைக்குமே உள்ளத்தை அளித்தாவோட ரிப்பீட் வேல்யூ அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாவே இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த படத்தோட வெற்றியை தொடர்ந்து இந்த படத்துக்கு ஒரு சீக்வலுமே பிளான் பண்ணாங்க. அதுக்கான கதையெல்லாம் ரெடி பண்ணி அது வந்து பேப்பர் ஒர்க்ல இருக்கும் போதே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இந்த படத்துக்கு அப்புறமா சுந்தர் சி அவர்களும் கார்த்தி அவர்களும் இணைஞ்சு நிறைய படங்கள் பண்ணியிருந்தாலும் இந்த படம் எப்பவுமே ஒரு ட்ரேட்மார்க்கான படமா இருந்துகிட்டே இருக்கும். காமெடி படங்கள் லிஸ்ட் அப்படின்னு ஒரு 10 படம் எடுத்தா தமிழ் இண்டஸ்ட்ரியில கண்டிப்பா அதுல வந்து உள்ளத்தை அளித்தாக்கு தனி ஸ்பெஷலான பிளேஸ் இருக்கும். ஏன்னா கடத்தி வச்சுட்டு எப்படியெல்லாம் பேரம் பேசுவாங்க, அதுல எவ்வளவு காமெடி இன்க்ளூட் பண்ண முடியும்னு இந்த படத்துல தெளிவா காட்டியிருப்பாங்க. 4000 ரூபாய் கொடுத்துருங்க. என்னது 4000மா? என்ன பாருங்க அப்ப இவ்வளவு சீப்பா போயிட்டான். ஏன் 4000 ரூபாய் கொடுறாங்கடா? அப்ப இன்னும் குறைச்சு 400 ரூபாய் கேளு. டேய் கிட்னா நாயா, 400 ரூபாய் தர முடியா? என்ன 400 ரூபாயா? யோ எம்பளம் வச்சு கடத்திருக்கீங்க, கொஞ்சம் பார்த்து போட்டு கொடுங்கயா. அண்ட் சுந்தர் சி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவரோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம் அப்படின்னு அவர் லிஸ்ட் பண்ணதுல உள்ளத்தை அளித்தாவை எப்பவுமே அவர் ஃபர்ஸ்ட் பிளேஸ் கொடுத்து வச்சிருக்காரு. இங்க ஏதோ சம்திங் இஸ் ராங். அவர் உண்மையிலேயே மென்டலா இல்ல மென்டல் மாதிரி நடிக்கிறாரா? உள்ளத்தை அளித்தாக்கு கான்ட்ராஸ்டா சுந்தர் சி அவர்களுக்கு வெளியான இன்னொரு பொங்கல் திரைப்படம் தான் அன்பே சிவம். அன்பே சிவம் பத்தி நிறைய பேசியிருந்தாலுமே சுந்தர் சி அவர்களை பொறுத்த வரைக்கும் அன்பே சிவம் சடனா கிடைச்ச ஒரு சான்ஸ் தான். பிகாஸ் அதற்கு முன்னாடி அந்த ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ண வேண்டியவங்க நம்ம பிரியதர்ஷன் அவர்களா இருக்கட்டும், இல்ல KS ரவிக்குமார் அவர்கள்ட்டும், அவங்க 2 பேரையும் தாண்டி இந்த படம் சுந்தர் சி அவர்களுக்கு வந்துச்சு. எஸ், எப்படி அருணாச்சலம் படத்துடைய ரைட்டர் வந்து நம்ம சுந்தர் சி அவர்கள் இல்லையோ, அதே மாதிரி அன்பே சிவத்துக்கும் சுந்தர் சி அவர்கள் ரைட்டர் கிடையாது, வெறும் டைரக்டர் மட்டும்தான். பட் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ப்ராப்பரா கிராப் பண்ணி அந்த படத்தை சூப்பராகவும் டெலிவர் பண்ணியிருந்தாரு. ஆனா அந்த டைம்ல மக்கள் கிட்ட அந்த படத்துக்கு பெருசா வரவேற்பு கிடைக்கலனாலும் இப்போ வரைக்கும் அந்த படத்தை வந்து கொண்டாடிட்டே தான் இருக்காங்க. அவ்வளவு அனுபவமா? பணம் கொடுத்தா கூட வசதி கிடைக்காத ஒரு நாடு இது. That's India for you. பணம் கொடுத்தா எது வேணா எப்ப வேணா கிடைக்கும்னு நினைக்கிறவங்க இருக்கிற வரைக்கும் that will be India for you. இப்போ வரைக்குமே நிறைய பேர் கேட்பாங்க, அன்பே சிவத்தை இவ்வளவு பேர் கொண்டாடுறாங்களே, அன்பே சிவம் இவ்வளவு பேர் ரிப்பீட் வேல்யூ பத்தி பேசுறாங்கன்னு கேட்டோமா அவர் சொல்ற விஷயம் ஒண்ணுதான். படம் வரும்போது கொண்டாடாம அதை வந்து லேட்டர் ஆனா கொண்டாடி எந்த ஒரு பயனும் யாருக்குமே இல்லை. அந்த படத்தை பாக்குறாங்க அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் அந்த டைரக்டருக்கும் ஆக்டருக்கும் கிடைச்சாலுமே அந்த டைம்ல அது பாக்ஸ் ஆஃபீஸ் ஃபெயிலியரா அமைஞ்சதுன்னா அது பாக்ஸ் ஆஃபீஸ் ஃபெயிலியர் தான், அதை யாராலையுமே தவிர்க்க முடியாது.
ஸோ ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து வரும்போதே அதை நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பா அதுக்கப்புறம் அவங்க அந்த இனிஷியேட்டிவே எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சுந்தர்சி அவர்கள் சொல்லியிருந்தாரு. ஸோ இது வந்து ஒரு உண்மையான விஷயம் தான். டேரக்டர் வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து ஒரு டிஃப்ரெண்டா ஒன்று பண்ணும் போதே ஆடியன்ஸ் அதை அக்செப்ட் பண்ணாத போது டேரக்டர் அவங்களோட கோர்க்கே போயிடுவாங்க. முன்ன பின்ன தெரியாத ஒரு பையனுக்காக கண்ணீர் விடுற அந்த மனசு இருக்கு, அதான் கடவுள். தொடர்ந்து அதுக்கப்புறம் சுந்தர்சி அவர்கள் இந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் படங்களா தான் அதுக்கப்புறம் டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா அவருக்குமே தெரியல பிசினஸ் இதுல வந்து ப்ராப்பரா இருக்கு அப்படிங்கிறது. ஆனா எல்லாருக்குமே சுந்தர்சி அவர்களை மறுபடியும் அன்பே சிவம் மாதிரி ஒரு படத்துல பார்க்கணுங்கிறது தான் ஆசையாவே அமைஞ்சிருக்கு. ஸோ இப்போ வரைக்குமே எல்லாரும் கேட்கறது அன்பே சிவம் மாதிரி இன்னொரு படம் சுந்தர்சி அவர்கள் பண்ணுவாரா மாட்டாரா அப்படிங்கிறதா. உங்க குழம்பு கெடுக்க மாட்டேன், உழைச்சு போங்க. ஸோ ரெண்டுமே டோட்டல் கான்ட்ராஸ்டான படத்தை சுந்தர்சி அவர்கள் டெலிவர் பண்ணியிருக்காரு. இஸ் சச் அ டேலண்டட் பர்சன். பட் ஆனால் இப்போ வரைக்குமே அவரை வந்து நம்ம கம்மியாக தான் அவரை பற்றி பேசணும். நிறைய டேரக்டர்ஸ் அந்த டைம்ல ஆரம்பிச்சவங்க ஃபிளாப்ஸ் கொடுத்தாலுமே சுந்தர்சி அவர்கள் மட்டும்தான் ஃபிளாப்ஸ் கொடுத்தாலும் திருப்பி கொண்டு வந்து ஹிட்ஸ் கொடுத்துட்டே இருந்திருக்காரு. ஏன்னா அன்பே சிவம் ஃபிளாப் ஆனதாலும் சில படங்கள் ஃபிளாப் ஆனதாலும் மறுபடியும் கலகலப்பு மாதிரி மிகப்பெரிய ஒரு ஹிட்டோட கம்பேக் கொடுத்தவர் தான் சுந்தர்சியா இருந்திருக்காரு. இந்த இடத்துல சுந்தர்சி அவர்கள் பத்தி அதிகமா எல்லாரும் பேசணும் அப்படின்னு நாங்க ஆசைப்படுறோம். உங்களுக்கு இந்த ரெண்டு படத்துல எந்த படம் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. உள்ளத்தை அளித்தா படத்துல உங்களுக்கு எந்த காமெடி ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் இதே மாதிரி வீடியோ சந்திக்கிறேன். Until then, this is Vijay Pranesh signing off.